بسم الله الرحمن الرحيم. பிரயாண கூட்டம் சம்பந்தப்பட்ட ஹதீஸ்ல பிரயாண கூட்டத்தாக்கள் வந்தாங்க, வந்ததுங்கிறதுல அவங்க நோன்பு வச்சுக்கிட்டு தான் வந்தாங்கன்னு சொல்லி தௌஹீத் ஜமாத் சொல்லுது. ஆனா அன்சார் மௌலை என்ன சொல்றாருன்னா, நோன்பு வச்சு கொண்டு வந்தாங்கன்னு சொல்றது ஹதீஸ்ல இல்லாததோட பொய்யாக கிரியேட் பண்ணி சொல்றாங்க. அவங்க நோன்பு வச்சுட்டு எல்லாம் வரல, நோன்பு விட்டுட்டு தான் வந்தாங்க, நோன்பு இல்லாம தான் வந்தாங்க என்று சொல்லி அவர் சொல்றாரு. இப்ப அவர் சொல்ற வாதப்படி பார்த்தால் இல்லாத ஒன்றை உண்டாக்கினது போன்று ஹதீஸ்ல இல்லாத ஒரு தோற்றத்தை நாம உண்டாக்கின மாதிரி அவர் சொல்றாரு. அப்படி தோற்றப்பாடுகள் உருவாக்கப்பட்டிருக்குதா அல்லது ஹதீஸ்ல அந்த வாசகம் இருக்குதாங்கிறதையும் தெளிவுபடுத்துங்க. சோதர பீதி என்ன சொல்றாருன்னா, அவங்க நோன்பு பிடிச்சிக்கு வந்தாங்க சொல்றாரு. அவங்க நோன்பு பிடிச்சிக்கு வந்தாங்க ஹதீஸ்ல இல்லாத ஒரு வார்த்தை, எங்கேயும் இல்ல. அவங்க ஒரு பிரயாண கூட்டம் என்ற செய்தி மட்டும்தான் வருது. பிரயாண கூட்டத்தினர்கள் நோன்பு வைத்து கொண்டு வந்தார்கள் என்று நம்ம சொல்றோம். பிரயாண கூட்டத்தினர்கள் நோன்பு வைத்தார்கள் என்ற வாசகம் ஹதீஸ்ல இல்ல, அது ஹதீஸ்ல இல்லாத பொய்யான ஒரு வாசகம் என்று சகோதரர் குற்றம் சாட்டுகிறார். ஹதீஸை தெளிவாக படித்தால் ஹதீஸில் இருக்கிறது, ஹதீஸில் உள்ள கருத்தை தான் நம்ம சொல்லியிருக்கோம் என்பதை நம்ம தெளிவாக புரியலாம். ஆக அதுக்கு ஆதாரமாக நம்ம ஏற்கனவே சொன்ன செய்தியை இங்கே நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லி காட்டுறேன். அகமதுல 19670வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சனதுடைய ஆரம்பம் என்ன? அன் உமூமத்திஹி, அனஸ் அவர்களுடைய சிறிய தாயார் அறிவிக்கிறார். ஜா ரக்புன் இளநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு வாகன கூட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தது. ஃபஷஹீது அன்னஹும் ரஅவுஹு பில் அம்சி யானுனல் ஹிலால், நேற்றைய தினம் பிறையை பார்த்ததாக அவர்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில் சாட்சி சொன்னார்கள். ஃபஅமரஹும் அயுஃப்திரு, அவர்களை நோன்பு விடுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கட்டளையிட்டார்கள். வ யஹ்ருஜு மினல் கதி, மறுநாள் தொழுகைக்கு புறப்படுமாறு ஏவினார்கள் என்று ஹதீஸ் இருக்கிறது. இது ஒரு முழுமையான ஹதீஸ். இந்த ஹதீஸ்ல முன்னாடி மதீனத்து சஹாபாக்கள் யாரையும் பத்தி பேசல. வாகன கூட்டம் வந்தாது, சாட்சி சொன்னது, நோன்பு விடுமாறு அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்று ஹதீஸ்ல இருக்கிறது. இந்த ஹதீஸை படிக்கக்கூடிய ஒரு சாதாரண அறிவுள்ளவர் என்ன விளங்கிக் கொள்வார்? நோன்பை விடுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு கட்டளையிடுகிறார்கள் என்றால் நோன்பு வச்சிருந்தா தானே கட்டளையிட முடியும். ஒரு ஆள் நோன்பு வச்சிருந்தாதான் நோன்பு விடுமாறு கட்டளையிட முடியும். நோன்பு வைக்காதவங்களை பார்த்து நோன்பு விடுமாறுன்னு சொல்லுவாங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அப்ப ஹதீஸுடைய வார்த்தை நோன்பு வைத்தார்கள் என்று தெளிவாக இருக்கிறதா என்பதில் மரமுரட்டாக பேசுவது. அப்படி எல்லா விஷயத்தையும் வழங்குவோம். சில விஷயங்கள் வார்த்தை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும், அதுல இருந்து நம்ம விளங்கக்கூடிய விஷயங்களும் நிறைய இருக்குது. அந்த மாதிரிதான் நோன்பை விடுமாறு நபி அவர்கள் சொன்னார்கள் என்ற வாசகமே என்ன விளக்குதுன்னா, வந்த வாகன கூட்டம் நோன்பு வைத்துக் கொண்டிருந்தார்கள் என்ற கருத்தை தெளிவாக சொல்கிறது. இதற்கு பிறகு ஹதீஸ்ல இல்ல, பொய் சொல்றாங்கன்னா யார் பொய் சொல்கிறார் என்பதை இதை படிக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரியும். அதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, வாகன கூட்டத்தினர் வருகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாகன கூட்டத்தார் நோன்பை விட சொல்றாங்க. இதுல இருந்தே நமக்கு விளங்குது வந்த வாகன கூட்டம் நோன்பு வச்சுட்டு தான் வந்தாங்க. நோன்பை விடுங்கன்னு சொன்னா நோன்பு வச்சுட்டு வந்தாங்கன்னு அர்த்தம். இப்ப ஒரு ஆள் நமக்கு முன்னாடி இருக்காரு, அவர் நம்ம முன்னாடி இருக்கிறது என்ன அர்த்தம்? அவர் பிறந்திருக்கிறார் என்பதற்கு ஆதாரம். நீ முன்னாடி இருக்கிற, நீ பிறந்தங்கிறதுக்கு என்ன ஆதாரம் கேட்டா, முன்னாடி இருப்பதானே பிறந்தாருங்கிறதுக்கு ஆதாரம். அப்ப வாகன கூட்டத்தார் வர்றாங்க, அவங்க நோன்பை விடுமாறு சொன்னாங்கன்னு என்ன அர்த்தம்? நோன்பு வச்சுக்கிட்டு வந்தாங்கன்னு அர்த்தம். அப்ப இது ஒரு ஆய்வாளர் கேட்கிற கேள்வியா? இது ஒரு லாஜிக்கான கேள்வியா? இந்த கேள்வியில எந்த லாஜிக்கு இல்லை, எந்த அறிவுபூர்வமும் இல்லை என்பதை என்ன செய்து நமக்கு தெளிவா விளங்குது.